பிஆர்எம், அடுத்து வந்து கன்னியாகுமரி சைக்ளோபீடியா. இதுக்கு பிறகு இவ்வளவு இன்டென்சிவாக ரைட் பண்ணது இன்னைக்கு தான். ஆக்சுவலாக இன்னைக்கு இப்போ ரைடு போயிட்டு வந்தேன். எம்மா என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ரைடு. ஏன்னா ஆக்சுவலாக ஷகில் கூட தான் ரைடு போனேன். ஒரு 150 கிலோமீட்டர் பிளான் பண்ணி போனோம். அப்போ 150னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸாக வந்து ஒரு 5 ஹவர்ஸுக்குள்ளே முடித்தா நம்ம பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி பிளான் பண்ணி தான் ரைடு போனது. அப்போ நல்ல இன்டென்ஸாக சவுட்டினோம். வெயில் வாரது வேறு ஒரு பிரச்சனை இல்லை. ஆவா இந்த வெயில் வந்த பிறகு தாங்கவே முடியல. 150 பிளான் பண்ணது, ஆனால் 150 முடிக்க முடியல. 130 தான். அப்படியே இடையில இருந்து கட்டாகி வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. இதுக்கு மேலே இருந்தால் ஃபுல்லாக ஸ்டாப் போட்டு உறிஞ்சி எடுத்து, ஏன்னா எங்கேயாவது நான் ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி எங்கேயாவது விழுந்து கிடக்க வேண்டிய சூழல் வந்துருக்கும். ஆனால் நல்லா இருந்தது இந்த ரைடு. செம்ம இன்டென்சிவாக இருந்தது. ஷகில் நல்லா கம்பெனி கொடுத்தான், செம்மையாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஷகிலோட வச்சு பேசணும்னு நினச்சது ஃபுல் அவுட்டு தாங்க. அதனால் எங்களுக்கு எதுவுமே அங்கே பேசுகிறதுக்கான சூழல் இல்லை, பேசுகிறதுக்கு தோணல். அடுத்து 2D கன்னியாகுமரி இருக்குது, விடக்கூடாது.